வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்மளுடைய பேன் கார்டு தொலைந்து போயிருந்தாலோ அல்லது டேமேஜ் ஆகியிருந்தாலோ அந்த பேன் கார்டை நம்ம திரும்பி எப்படி பெறுறது அப்படின்ற பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் நம்மளுடைய பேன் கார்டு தொலைந்து போயிருந்தாலோ இல்லை டேமேஜ் ஆகியிருந்தாலோ அதை எப்படி பார்க்குறதுன்றதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பேன் கார்டை திரும்பி வாங்கிறதுக்கு 3 வெப்சைட் இருக்குது. அதாவது ஒன்று UTI, இன்னொன்று NSTL, இன்னொன்று இபேன். இதில் முந்தைய பதிவில் இபேன் பற்றி எப்படி அப்ளை பண்ணுறது, அதை டவுன்லோட் பண்ணி எப்படி எடுக்கிறதுன்றதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி இந்த UTI வெப்சைட்டை பயன்படுத்தி இந்த பேன் கார்டை எப்படி பெறுறது அப்படின்றத பார்க்கலாம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. அதில் கூகுளில் சர்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. அதில் பேன் ரீப்ரிண்ட் UTI அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இப்போ டைப் பண்ணி சர்ச் பண்ணோன்னே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பேன் ரீப்ரிண்ட் UTI அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும். அந்த பேஜில் ரீப்ரிண்ட் பேன் கார்டு அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே ஃபெசிலிட்டி ஃபார் ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டு அப்படின்னு சொல்லி அடுத்த பேஜுக்குள்ளே போகும். அந்த பேஜுக்குள்ளே மேலே பேன் கார்டு கேட்டிருப்பாங்க. அதில் நம்ம பேன் கார்டு நம்பரை அதில் என்ட்ரி பண்ணணும். அதுக்கு கீழே ஆதார் நம்பர் கேட்டிருக்கும். அதில் ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணணும். அது கீழே டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்மளுடைய எந்த மந்த்தில் பிறந்தோம், எந்த இயரில் பிறந்தோம் அப்படின்றத மட்டும் கேட்டிருப்பாங்க. அதை மட்டும் என்ட்ரி பண்ணணும். அது கீழே GSTN நம்பர் கேட்டிருப்பாங்க. அது தேவையில்லை. அது கீழே கேப்சா கேட்டிருப்பாங்க. அதில் கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும். அந்த பேஜில் ஃபெசிலிட்டி ஃபார் ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் மேலே நம்மளுடைய பேன் கார்டு நம்பர் ஷோ ஆகிருக்கும். நம்ம என்ன மொபைல் நம்பரை வச்சு பேன் கார்டு எடுத்தோமோ அந்த நம்பர் ஷோ ஆகிருக்கும். அது கீழே இமெயில் ஐடி நம்ம கொடுத்துருந்தா இமெயில் ஐடி இருக்கும். அப்படி இல்லைன்னா இமெயில் ஐடி இருக்காது. அது கீழே கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பின்கோடு, அது கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை நம்ம என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணி ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கெட் OTP அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே போகும். அடுத்த பேஜில் அது OTP பேஜ். OTPக்குள்ளே அதுலேயும் நம்மளுடைய பேன் நம்பரு, மொபைல் நம்பரு, பின்கோடு கொடுத்து கீழே OTP கேட்டிருப்பாங்க. அதில் OTP என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணால் அடுத்த பேஜ் பேமெண்ட் கேட்வே பேஜ். அந்த பேஜில் நம்மளுடைய மொபைல் நம்பரு, இமெயில் ஐடியும் கேட்டிருப்பாங்க. அப்போ மொபைல் நம்பரு கொடுத்துட்டு இமெயில் ஐடி இப்போ நம்ம ஏதாவது யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி கூட அதில் கொடுத்துக்கறலாம். அதை கொடுத்துட்டு பில் டெஸ்க் கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுக்கணும். கொடுத்தா பேமெண்ட் மோடுக்குள்ளே போகும். அங்கே பேமெண்ட் மெத்தட்ஸ்ன்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்கு, UPI, வேலடு, UPI QR இப்படி நிறைய மெத்தட் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த மெத்தடில் நீங்கள் அமௌண்ட் கட்டணுமோ ஒரு 50 rupees மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட்டை அதில் பே பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜில் பேன் ரீப்ரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பேன் நம்பரு, அப்புறம் எந்த டேட்டில் நம்ம அமௌண்ட் கட்டியிருக்கோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலோட கீழே வந்துடும். அது கீழே டவுன்லோட் ரிசிப்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே நம்ம பணம் கட்டினதுக்கான ரிசிப்ட்டும் நம்ம இந்த பேன் கார்டு திரும்பி வர்றதுக்கான அந்த ரிசிப்ட்டும் அதுலேயே கிடைக்கும். இப்படி நம்ம அமௌண்ட் கட்டினதுலேருந்து 7 daysக்குள்ளே நம்மளுடைய என்ன அட்ரஸ் நம்ம அதில் கொடுத்துருக்கோமோ அந்த அட்ரஸுக்கு நம்மளுடைய பேன் கார்டு நம்மளுடைய வீட்டுக்கே வந்துடும்.
இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய யூடிஐ வெப்சைட்டை வச்சு நம்முடைய பேன் கார்டை நம்ம திரும்ப வாங்க முடியும். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கான ஆன்சரை நான் கொடுக்குறேன். இது மாதிரி என்எஸ்டிஎல் வெப்சைட்டை வச்சு பேன் கார்டை ரீப்ரிண்ட் போட்டு எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பதிவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.